முருங்கைக்கீரை ரசம் செய்யலாமா? இந்த மழை காலத்தில் அடிக்கடி தலைவலி, இருமல், ஜலதோஷம், மூக்கடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். சூடான சாதத்தில் சுட சுட இந்த முருங்கைக்கீரை ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு மிளகா வத்தல், 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ரசப்பொடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா கீரை நல்லா வெந்துடும். லாஸ்ட்டில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையாக முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிரும். வாரத்தில் ஒரு நாள் இந்த முருங்கைக்கீரை ரசம் செஞ்சு சாப்பிட்டுட்டே வாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. குட் ஃபுட் குட் மூட். தேங்க்யூ.